ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய சண்டே ஈவினிங் ரொட்டீன் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சண்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் என்னோடய க்ளீனிங் ஒர்க்கில் எப்படி இருக்குதுன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷெல்ஃபில் இருக்க ஸ்டீல் டப்பா எல்லாமே தொடச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டப்பாலையும் பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பெரிய டப்பாவில் வந்து சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். துவரம் பருப்பு, சிறுபருப்பு, கடலைப்பருப்பு எல்லா பருப்பையும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டீல் டப்பாலாம் கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தொடச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஷெல்ஃபில் லாஸ்ட் வீக் தான் பேப்பர் மாற்றினதுனால நான் பேப்பர் எதுவும் மாற்றலை. இதை லைட்டாக துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா தொடச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் ஸ்டீல் டப்பாவையும் தொடச்சிட்டு கரெக்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நான் வீக்லி 3 இல்லைனா 2 டைம்ஸ்க்காவது இது தொடச்சி வச்சுருவேன். அப்போ தான் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் கொஞ்சம் நேரத்துலேயே டஸ்ட் ஆயிடுது. நாங்கள் இருக்க வீட்டில் பேக் சைடும் ஃப்ரண்ட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதுனால எப்பவும் டஸ்ட் ஆயிடுது. சமையல் வேலை முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் தொடச்சி வச்சுருவேன். தொடச்சி வச்சு கொஞ்ச நேரத்துலேயே திருப்பியும் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடும். ஸ்டீல் டப்பா எல்லாமே தொடச்சிட்டு ஃபஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அது பக்கத்தில் இருக்க டீ கிளாஸும் எல்லாமே தொடச்சி எடுத்துக்கிறேன். இது எப்போவுமே யூஸ் பண்ணுறதுனால நான் தொடச்சி மட்டும் எடுத்துக்கிறேன் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே. லேடிஸ் எப்போவுமே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் வந்து கிச்சன் தான். அந்த கிச்சனை நல்லா க்ளீனாக வச்சுக்கும் போது நமக்கு பார்க்கவும் ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். எல்லா கிளாஸ் டம்ளர்ஸையும் நான் கீழே எடுத்து வச்சிடுறேன். கீழே எடுத்து வச்சுட்டு தொடச்சிட்டு கிளாஸ் இருந்த அந்த பேப்பர் சைடும் இந்த மாதிரி துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக நான் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி நமக்கு டைம் கிடைக்கும் போது அப்பப்போ நம்ம வேலையில் முடிச்சிட்டா அடுத்த வாட்டி நம்ம ஒர்க் பண்ணுறப்போ நல்லா ரிலாக்ஸாக செய்யலாம். இதே மாதிரி விண்டோஸ் பக்கத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வைக்கணும். நான் குக்கிங் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது கிச்சன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு விண்டோஸ் பக்கத்தில் இருக்க இந்த டைல்ஸை ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். நம்ம விண்டோஸை திறந்து வைக்கலன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். விண்டோஸை திறந்து வைக்கிறதுனால அந்த வழியாக ஃபுல் டஸ்ட்டும் வந்துடுது. டஸ்ட் வந்தாலும் பரவாயில்ல, நான் எப்போவும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் எல்லா வேலையும் செய்வேன். கிச்சனில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நல்ல பிரைட்னஸாக இருந்தால் நமக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். எப்போவும் நம்ம இருக்கிற இடம் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும். மிக்ஸி ஃபுல்லாக ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். நான் இது எப்போவுமே தொடச்சி வைக்கிறது தான், அதனால் ரொம்பலாம் டஸ்ட்டாக இருக்காது. மிக்ஸியை தொடச்சி எடுத்துட்டதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக எல்லாமே ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்க டஸ்ட்டு எதுவும் இருந்தாலும் இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறதுனால ஈஸியாக வந்துடும். நான் டெய்லி 2 வாட்டி தொடச்சி எடுக்கிறதுனால எனக்கு ரொம்ப டஸ்ட்டாக இருக்காது. ஒரு நாள் துடைக்காமல் விட்டால் கூட ரொம்ப டஸ்ட்டாக இருந்த மாதிரி ஆகிடும். அதனால் நான் அப்பப்போ எல்லா வேலையும் முடிக்கும் போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துருவேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. மிக்ஸி இருந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அது இருந்த பிளேஸ்லேயே வச்சிடலாம். வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், டஸ்ட்டு ரொம்ப எதுவுமே இல்லை, நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டெய்லியும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சேர்த்து வச்சுக்கிட்டா தான் நமக்கு துடைக்கிறதுக்கு ரொம்ப பிசுபிசுப்புன்னு ஆகிடும். இந்த மாதிரி நீங்களும் டெய்லியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சாப்பாடு குழம்பு இருந்த பாத்திரத்தையும் எல்லாம் மாற்றி வச்சுட்டேன். க்ளீன் பண்ணிட்டோன்னே எப்படி இருக்குது பாருங்கள். கிச்சன் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கேஸ் ஸ்டவ் தான் ஃபுல்லாக தொடச்சி எடுக்கணும். நான் இது வாங்கி ஒரு 7 months கிட்ட ஆகுது. நான் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுனால பார்க்க அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் இருக்க பிளேட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் இருக்க அந்த பிளேட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு
ஃபஸ்ட்டு நான் ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துப்பேன். அப்போ தான் நம்ம குழம்பு எதுவும் சிந்தியிருந்தாலும் ஈஸியாக வந்துடும். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். சமையல் பண்ணும்போதே லைட்டாக எண்ணெய் பட்டால் கூட நான் உடனே தொடச்சிடுவேன். அதனால் ரொம்ப டஸ்ட்டெல்லாம் எதுவும் இருக்காது, எண்ணெய் பிசுப்பு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி அப்பப்போ நம்ம வேலையில் முடிக்கிறதுனால நமக்கும் அடுத்த டைம் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஈர துணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் ஸ்ப்ரே வச்சு தொடச்சி எடுத்துப்பேன். அதே மாதிரி சைடில் இருக்க அந்த டைல்ஸையும் தொடச்சி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். நான் இதுலேயும் டெய்லியும் தொடச்சிருவேன். நம்ம குக்கரில் எதுனாலும் சமைச்சாலும் இந்த டைல்ஸில் ஃபுல்லாக பட்டு புளியாகிடும். நம்ம டெய்லியும் இப்படி இது மாதிரி தொடச்சி க்ளீனாக வைக்கிறதுனால அது கரை எதுவுமே இருக்காது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் செம்ம ஈஸியாக இருக்கும். நான் இதை மாதிரி தான் இப்போது ஃபாலோ பண்ணிட்டு வரேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாச்சு. இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் நான் கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். இது ஸ்ப்ரே டெய்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான்வெஜ் ஐட்டம் செய்கிறப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. மற்ற டைம்ஸில் நான் 2 வாட்டி நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டோன்னே நல்லா க்ளீன் ஆகிடும். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். துடைக்கும் போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. ஃபுல்லாக தொடச்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் இருந்த அந்த பிளேட்ஸ் எல்லாமே இதே மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. அது சின்ன பொருளாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், எதுலனாலும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோன்னா அது நம்ம லைஃப் லாங் வரும். இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ இருக்கிற ஒர்க்கை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக தொடச்சிட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்படி புதுசு மாதிரியே இருக்கும். கேஸ் ஸ்டவ்வில் இருந்த அந்த பிளேட்ஸ் எல்லாமே அதையும் தொடச்சி எடுத்துட்டேன். கேஸ் ஸ்டவ் தொடச்ச மாதிரியே தான் அந்த பிளேட்ஸ் எல்லாமே 2 வாட்டி நல்லா தொடச்சிட்டு நல்லா வெட் கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போது நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுப்போம். அந்த மாதிரி க்ளீன் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதுனால ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடும். இந்த மாதிரி ஈர துணியை வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரையான கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி சண்டேன்றதுனால நான்வெஜ் ரெசிபி செஞ்சுருந்தேன். எல்லாமே நீட் பண்ணி வச்சாச்சு. ஷெல்ஃபு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னே பார்க்குறதுக்கே இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து ஃபுல் பாத்திரமாக சிங்கில் இருக்குது. இன்றைக்கி சண்டேன்றதுனால நான் மார்னிங் எதுவும் பாத்திரம் வாஷ் பண்ணலை. எல்லாம் ஒன்றா வாஷ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாமே அது வாஷ் பண்ணி எடுக்கணும். சிங்க் ஃபுல்லாக பாத்திரமாக இருக்குது. இந்த சைடில் நான்வெஜ் செஞ்ச பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சிங்கில் இருக்க பாத்திரத்தை எடுத்து வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் நான்வெஜ் பாத்திரத்தை வாஷ் பண்ணணும். லாஸ்ட்டில் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக நான்வெஜ் பாத்திரம் வாஷ் பண்ணதுனால இந்த நான்வெஜ் ஸ்மெல் ஓவராக வரும். அதனால் லைட்டாக லைசால் தண்ணியில் கலந்துட்டு இந்த மாதிரி ஊற்றிடுங்க. இப்படி பண்ணுறதுனால ஸ்மெல் எதுவும் வராது. நான் இப்போவும் இதை மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக நீங்களும் இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்வெஜ் ஐட்டம் எது செஞ்சாலுமே ஸ்மெல் ஓவராக வரும். பாத்திரம் வாஷ் பண்ணும்போது லாஸ்ட்டாக இந்த மாதிரி லைசால் தண்ணி ஊற்றி பாருங்கள், ஸ்மெல் எதுவுமே வராது. பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். தண்ணி வடிட்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டதுக்கப்புறம் அது இருந்த பிளேஸில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட வேண்டியதான். கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே ஃபுல்லாக பாத்திரமாக தான் இருக்குது. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். தண்ணி வடிஞ்சிட்டதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னே எப்படி இருக்குன்ட்டு. பாத்திரம் வாஷ் பண்ணிட்ட உடனே இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும். இல்லைனா கிச்சன் ஃபுல்லாக அப்படியே பாத்திரமாக பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. நம்ம அடுத்த வாட்டி ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாத்திரம் அதிகமாக இருந்தால்.
கவுண்டர் டாப்பில் எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு நீட்டாக வச்சுக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் அடுத்த வாட்டி ஒர்க் பண்ணுறப்போ மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நான் லாஸ்ட்டாக வாஷ் பண்ண பாத்திரம் மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். என்னோடய ஈவினிங் ரொட்டீன் vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய க்ளீனிங் ஒர்க் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.